ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6த் அண்ட் 7த் எபிசோட் தான். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஜியாங்க்கு அடிபட்டிருக்கும். அதனால அவன ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு வச்சுட்டு, இங்க எல்லா பசங்களுமே ஒரு மீட்டிங் மாரி போட்டுட்டு, "யாரு தான்டா போய் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அவங்க சார் கிட்ட பேசிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு பெருசாலாம் எந்த அடியும் படல. ஷாக்ல இருக்கிறதுனால அவனால பேச மட்டும் முடியலையாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தருமே சொல்லிட்டு இருக்காங்க, "நான் வந்து பேய் இல்லடா. நான் பேயா இருந்திருந்தா என்னால எப்படி இது பண்ண முடியும், அது பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஹருட்டோவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான், "டேய் நான் பேயா இருந்திருந்தேன்னா எனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, "நீ மட்டும் தானே கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ற. நான் இது வரைக்கும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட யாருமே இங்க இருக்கவங்க பார்த்தது இல்லன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. "நான் பேய் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இன்னொருத்தன் சொல்றான், "டேய் அவ கேர்ள் ஃப்ரெண்ட நான் பார்த்திருக்கேன்டா" அப்படின்னு சொன்னதுனால இவன எப்படியோ விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா இந்த யோஷினாரி நீ தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ தான் சொன்ன இந்த ஜியோனுக்கு வந்துட்டு அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நடந்துச்சு. ஏன்னா நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க போலயே அப்படிங்கும்போது அவன் சொல்றான், இதெல்லாம் பிளான் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் எந்திரிச்சு ஏதோ ஒரு மியூசிக்க ப்ளே பண்ணி சென்டர்ல வைக்கிறான். இந்த மியூசிக் வந்து பேய்னால கேட்கவே முடியாது. இப்ப தெரிஞ்சிரும் யாரு அப்படின்னு. எல்லாருமே உட்காந்து ஜாலியா தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹருட்டோனால சுத்தமாவே கேட்கவே முடியல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்ப இந்த கிளாஸ் படிச்சிருக்கான்ல அவன் வந்துட்டு இந்த பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, "டேய் லூசு மாரி பண்ணிட்டு இருக்காதீங்கடா. இதெல்லாம் வச்சு நம்ம போய் கண்டுபிடிக்க போறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அத ஆஃப் பண்ணி விட்டுர்றான். இதனால இந்த ரெப்ரசன்டேட்டிவும் படிப்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் "டேய் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு டயர்டா இருக்கு. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹருட்டோ ரூமுக்கு போறான். ரூமுக்கு போனதும் அவனால சுத்தமா முடியல. இவ்ளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தான். அப்படியே டொப்புன்னு விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில இந்த படிப்ஸ் வந்துட்டு தூங்கி எந்திரிக்கிறா. ஹருட்டோ தூங்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சு கேட்கிறான், "ஏன் இன்னுமா தூங்கல?" அப்படிங்கும்போது இவனும் சொல்றான், "எனக்கு தூக்கமே வரல. சரி நான் வெளிய போறேன். நம்ம ஸ்கூல்ல பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா இந்த படிப்ஸ் என்ன நினைச்சான்னு தெரியல. ஒரு மந்திர கவர் வந்து பெட் மேல ஒட்டி வச்சிருப்பான்ல, அத அவன் எடுத்துடுறான். எடுத்ததுக்கப்புறம் அவன் என்ன யோசிச்சான்னு தெரியல. தூக்கி வீசிட்டு போயிடுறான். இந்த ஹருட்டோ வந்து எங்க போயிருக்கான் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் இருக்கான்ல இந்த ஜியோங்க, அவனுக்கு கூட அடிபட்டிருக்குல்ல, அவன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்க ரூமுக்கு போறான். அப்ப அவங்க அம்மா வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இவன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான். இவங்க அம்மா "என்னடா பார்க்குற? என்னடா பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அத பார்க்க பார்க்க இவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஹருட்டோ தான் பேய் அப்படின்னு. இவங்க அம்மா கண்ணுக்கு ஹருட்டோவே தெரியல. அப்ப ஹருட்டோ தான் வந்துட்டு பேய் அப்படின்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இவனுக்கு அப்படியே பயமானதுனால இவனோட மானிட்டர்ல அந்த பல்ஸ் எல்லாம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்குது. இவங்க அம்மா டாக்டர் கூப்பிடுறதுக்காக ஓடிடுறாங்க. ஹருட்டோவும் சரி ஓகே நம்ம இப்ப பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளிய போயிடுறான். இங்க இவங்களோட கிளாஸ் டீச்சர் வந்துட்டு எப்பவும் போல வந்துட்டார் போல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து. வந்த உடனே இந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. "என்னாச்சு? நான் இப்பதான் வந்துட்டு பேசினேன். அவன் நல்லா தான் இருக்கான்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்னடா கிளாஸ்ல எல்லாம் புல்லி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்களா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து இவன் சொல்றான், "நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அதனால நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா புல்லி பண்றதெல்லாம் நம்ம கிளாஸ்ல யாரும் பண்ணல" அப்படிங்கும்போது இவரு சொல்லிட்டு இருக்காரு, "நீ இப்ப சொல்ல போறது இல்ல. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல நீ" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. "இங்க பாருங்க உங்க வயசுல இந்த பேய் கதையெல்லாம் நம்புறது வந்துட்டு ரொம்ப சுலபம் தான். அதனால தான் நீங்க வந்துட்டு பேய் தான் தள்ளி விட்டுச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நிஜமாவே சொல்லுங்க யார் அவன தள்ளி விட்டா?" அப்படிங்கும்போது இவன் "அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்றான். அவரும் வந்துட்டு "சரி ஓகே நீ சொல்ல போறது இல்ல கிளம்பு" அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. ஹருட்டோ வந்து இங்க ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு போனா லேட் ஆயிடுச்சு. அங்க இன்னொரு சார் இருப்பார்ல, அவர் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவன் வந்து எப்படியோ அவனுக்கு தெரியாம வந்துடுறான். இவன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சார் பார்த்திருப்பாரு. இந்த ஜியாங் வந்து இன்னுமா வரல அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா இந்த ஹருட்டோவ பத்தி எதுவுமே கேட்டிருக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு லெசன் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த அன்னைக்கு நைட் வந்து இன்னுமே ஹருட்டோ ரூம்க்கே வரல. அதனால இந்த படிப்ஸ் வந்துட்டு வெளிய போய் தேடிட்டு இருக்கான். அப்ப அவன் மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்கான். இந்த டைம்ல இவன் எங்கடா வெளிய போறான் அப்படின்னு ரெப்ரசன்டேட்டிவுமே இவனை ஃபாலோ பண்ணிட்டு மேல போயிட்டு இருக்கான். இவன் மேல போனதுமே ஹருட்டோவும் அந்த படிப்ஸும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒளிஞ்சிருந்து என்னடா பேசுறாங்க அப்படின்னு அத அவன் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப இந்த படிப்ஸ் கேக்குறான், "இந்நேரத்துக்கு தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கும்போது அவன் சும்மா தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இவனே சொல்லிடுறான், "நீ தான் இந்த பேய் இல்ல" அப்படின்னு கேட்கும்போது இவன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தெரியும். ஏன்னா முன்னாடியே அவன் நோட்டீஸ் பண்ணியிருப்பான். இவன் உட்கார்ந்திருப்பான். சேரோட ஷேடோ இருக்கும். ஆனா அவனோட ஷேடோ இருக்காது. அதே மாரி இப்ப திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா இவனோட ஷேடோ இருக்கு. ஆனா இந்த பேயோட ஷேடோ இல்ல. எனக்கு வந்து இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தெரியும். அதனால நீ என்கிட்ட மறைக்கணும்னு அவசியம் இல்ல. நீ கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பல்ல. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம. நீ பேசாம அவங்கலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உன்ன நம்புற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீயே சொல்லிரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த ஹருட்டோ கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ வந்து இன்னொரு கிளாஸ் பசங்க 2 பேர் கூட இருப்பானுங்கல்ல. அவனுங்க வரானுங்க. வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான், "இந்த ஹருட்டோவ கைய காட்டி உனக்கு வந்துட்டு இவன் தெரியறானா?" அப்படிங்கும்போது இவனுங்க 2 பேரும் பயப்படுறாங்க. "அடேய் அங்க ஒண்ணுமே இல்லடா" அப்படின்னு. அப்போ இவன் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறான். ஹருட்டோ தான் பேய் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிட்டு சொல்லிட்டு இருக்கா. "இந்த கிளாஸ்ல இருக்க பேய் யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹருட்டோ கிட்டயே டைரக்ட்டா போயிட்டு, "நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா?" அப்படின்னு கேட்குறான். எல்லாருக்குமே ஷாக்கு. எல்லாருமே கேட்குறாங்க, "அவன் கண்டிப்பா இருக்க மாட்டான்" அப்படின்னு. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த வாட்ச்மேன் "ஹருட்டோ உன்ன வந்து சார் கூப்பிடுறாரு"
வர்றாரு வா போலாம் அப்படின்னு அவர் கூப்பிட்டு எப்படியோ எஸ்கேப் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கவங்க யாருமே விடல. ஹருட்டோ உண்மைய சொல்லு அப்படின்னு. அப்போ இவன் சொல்றான் வாட்ச்மேன் கிட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அப்போ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதை விட இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த வாட்ச்மேனோட பையன் தான் இந்த ஹருட்டோ. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே கிளாஸே ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஹருட்டோ சொல்றான் ஆமா நான் தான் பையன் அப்படின்னு அவனே ஒத்துக்குறான். அப்ப எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு இவன் கிட்ட எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி கோவமா கத்திட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதே ஸ்கூல்ல தான் படிச்சேன். இதே கிளாஸ்ல தான் இருந்தேன். ஆனா நான் கிளாஸ்ல இருந்ததை விட ஹாஸ்பிட்டல்ல இருந்தது தான் அதிகம். நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வீக்கா இருந்ததுனால சீக்கிரமாவே செத்து போயிட்டேன். எனக்கும் மத்த பசங்க மாதிரி நார்மலா ஒரு ஸ்கூல் லைஃப் வந்துட்டு வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. செத்ததுக்கு அப்புறமா கூட என்னால இங்க இருந்து போக முடியல. அதனால தான் நான் உங்க கூடவே இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே நான் இங்க இருந்தப்போ நீங்க எல்லாருமே வந்து என்கிட்ட ரொம்ப ஜாலியா பேசுனீங்க. அதனால எனக்கு இங்கேயே இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் கோவத்துல கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? உன்னால வந்து அந்த பார்க் ஜியோங் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படிங்கும்போது இவன் சொல்றான் அது நான் காரணம் இல்ல. நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கும்போது எல்லாத்தையும் இவ்ளோ நாள் நீ நம்ப வச்சு ஏமாத்துனது போதும். இதுக்கு மேல நீ இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்க அந்த கிளாஸ் டீச்சர் வராரு. என்னாச்சு ஏன் எல்லாருமே இப்படி நின்னுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த வாட்ச்மேன் வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிய போயிடுறாரு. இவனுங்களும் போய் அவங்கவங்க பிளேஸ்ல உட்கார்ந்துடுறாங்க. இந்த வாட்ச்மேன் வெளிய போயிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. ஏன்னா இவரு தான் இந்த ஹருட்டோட அஸ்திய ஒரு பாக்ஸ்ல போட்டு இவனோட கபோர்ட்ல வச்சிருப்பான். அவனோட லாக்கர்ல போட்டு பூட்டி வச்சதுனால தான் அவனால இந்த கிளாஸ் ரூம விட்டு எங்கேயுமே போக முடியல. அங்கேயே இருக்கான். அதுக்கப்புறமா ஹாஸ்டல்ல எல்லா பசங்களும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஹருட்டோ பார்த்தா பாவமா இருக்கான். அவன் இப்பெல்லாம் ரொம்ப தனியா இருக்கான். இருந்தாலுமே அவன் எதுக்காக இவ்வளவும் பண்ணான்? அவனால தான் ஜியோங் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் வந்து சும்மா நினைச்சிட்டு இருக்காதீங்கடா. என்ன இருந்தாலும் அது ஒரு பேய் இல்ல. நம்ம இங்க இருந்து அனுப்பி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஹருட்டோ கிளாஸ் ரூம்குள்ள போகாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். அப்ப பின்னாடி யோஷினாரி தான் வரா. வந்து சொல்லிட்டு இருக்கான் ஏன்டா உள்ள போகலையா அப்படின்னு கேட்கும்போது உள்ள எல்லாம் போய் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசுறதுக்கு எனக்கு அவ்வளவு தைரியம் இல்ல அப்படின்னா அவன் வெளியே போயிடுறான். இந்த கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் போயிட்டு அவங்களோட கிளாஸ் டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கறதா சொல்லியிருப்பாரு இல்ல. அதனால அவன் போய் கேட்டுட்டு இருக்கான் எப்ப எனக்கு கொடுப்பீங்க நான் எப்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு அது வந்து நீ கிளாஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்ப ரீசெண்டா என்ன இஷ்யூ ஆச்சுன்னு தெரியல. ஜியோங் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். என்னால எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால இவனுக்கு செம்ம காண்டா இது எல்லாமே ஹருட்டோனால தான் அப்படின்னு. இவன் டைரக்டா கிளாஸுக்கு வந்துட்டு கிளாஸ்ல வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். ஹருட்டோ வந்துட்டு நம்ம கிளாஸ்ல வச்சிருக்கவே கூடாது. அதனால நம்ம பேய் ஓட்டியே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யோஷினாரியும் படிப்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் தான் வந்துட்டு பேய் இல்லல்ல. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவன் என்ன ரொம்ப கொடூரமாவா இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது இருந்தாலும் இந்த மாதிரி அவன் ஒரு பேய் நம்ம கூட வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த அன்னைக்கு நைட்டு 2 பசங்க ஜியோங் பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நல்லா இருக்கியா அதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு ஹருட்டோவை விரட்டலாமா வேணாமா அப்படின்னு அவங்க வந்துட்டு ஓட் கேட்க போறாங்க. அதுக்கு வந்து நாங்க சொல்லணும் நீ சொல்லு உன்னை ஹருட்டோவை தள்ளி விட்டான் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து இல்ல அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறான். சரி ஓகேடா நான் அவங்களுக்கு ஓட் பண்ணலாம்ல ஹருட்டோவை வச்சுக்க சொல்லி அப்படின்னு கேட்கும்போது அவனும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றான். அதனால இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா அடுத்த நாள் போறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஓட்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஹருட்டோ தவிர மொத்தமா 20 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அதை விட்டுட்டு மத்தவங்க எல்லாருமே ஓட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல பார்த்தா 9 வந்துட்டு ஓகே சொல்லியிருக்காங்க அவனை விரட்டிடலாம் அப்படின்னு. இன்னொரு 9 பேர் வந்துட்டு வேணாம் ஹருட்டோ வந்துட்டு டெவில்லாம் கிடையாது அதனால அவனை வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. யாரா ஒருத்தன் ஓட்டே போடல மொத்தமா 18 தான் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அசாஹி சொல்றான் நான் தான் ஓட் போடல எனக்கு வந்துட்டு ஓட் பண்றதுக்கு இஷ்டமே இல்லை என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட்டே பண்ணல. அப்ப இந்த ஜியோங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரான். வந்து ஹருட்டோவை அனுப்ப வேணாம் அப்படின்னு ஓட் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஓட் பண்ணதுனால ஹருட்டோவை அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அதிக ஓட்டு இருக்குது. அதனால அவனை உள்ள வர சொல்லி அவனும் உள்ள வந்துடுறான். அதுக்கப்புறமா தான் இங்க வந்துட்டு அந்த சாரு ரிப்போர்ட் கார்டு தேடிட்டு இருப்பாரு. அது ஒரு மார்க் டெஸ்டோட ரிப்போர்ட் கார்டு. அப்ப வந்து அந்த மேம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நான் சொன்னேன்ல ரிப்போர்ட் கார்டு மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு செக் பண்ணீங்களா அப்படிங்கும்போது அந்த மேமும் சொல்றாங்க நீங்க சொன்ன உடனே செக் பண்ண எதுவுமே மிஸ் ஆகலையே அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு ஐயோ இல்ல மேம் ஹருட்டோவோட ரிப்போர்ட் கார்டு மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஹருட்டோவா அது யாரு ஹருட்டோன்னு யாரும் இல்ல அப்படிங்கும்போது அப்பதான் அவர் யோசிச்சு பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் இவர் கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது 20 பேர் தான் அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஹருட்டோ மட்டும் மிஸ் ஆகுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவர் 21 போட்டு ஹருட்டோ பேர் எழுதிருப்பாரு. இவருக்கு அது இப்பதான் சடனா ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த மேம் கிட்ட ஐயோ ஒண்ணும் இல்ல மேம் நான் தான் லூசாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா இன்னொரு சார் இருப்பாருல்ல அவரு தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு டி ஹருட்டோ நான் சொன்னேன் ஹருட்டோ ஞாபகம் இருக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட தான் என்னோட கிளாஸ்ல இருந்தாங்க. உனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருந்திருக்காது. ஏன்னா கிளாஸுக்கே அவன் ஒரு 2 வாட்டி தான் வந்தா அதுக்கப்புறம் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா உனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா போய் ஹிஸ்டரியை செக் பண்ணி பாரு அப்படின்னு இந்த ரெக்கார்ட் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது ஹருட்டோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கான்னு தெரியுது. இவரு உடனே போயிட்டு அந்த கிளாஸ் லீடரை மீட் பண்ணி தான் கேட்டுட்டு இருக்காரு. இது மாதிரி ஜியோங்க்கு அடிபட்டதுக்கு அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பேய் பேய்னு பேசிட்டு இருந்தீங்க அது எல்லாமே ஹருட்டோவா அப்படின்னு கேட்கும்போது இவனும் ஆமான்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு செம்மையா கோவம் வந்துருந்து கிளாஸுக்கு போயிட்டு ஹருட்டோவை பார்த்துட்டு நீ என்னன்னு சொல்லு நீ வந்துட்டு செத்து போயிட்டல 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வெளியே போ அப்படின்னு புடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்காரு. எல்லா பசங்களுமே அமைதியா இருக்காங்க. அப்ப அந்த சார் கேக்குறாரு அப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல இவன் தான் பேய் அப்படின்னு என்கிட்ட யாருமே
வந்துட்டு சொல்லவே இல்லல்ல. எல்லாரும் இவன பேயா கூடவே வச்சுக்கணும்னு நெனச்சுட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.